புதுசா vlog ஓபன் பண்ணி நிப்போல அந்த மாதிரி நிக்கிறோம். புதுசா அந்த vlog ஸ்டார்ட் பண்றவங்க நிப்பாங்கல. ஹாய், எல்லாரும் வெளிய போறோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ். எங்க அப்பாக்கு மட்டும் நியூ இயர் வந்துச்சு. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஏன் உங்க அம்மா சைடா சிரிக்கிறாங்க? பொழப்பு நாறிட்டு இருக்குங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இந்த தக்லைஃப் தான் ஃபேமிலிலேயே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு தக்லைஃப் கொடுத்துட்றாங்க. சரி, இன்னைக்கு எங்கே போகிறோம்னா கொடிவேரி போகிறோம். ஒரு சின்ன ஒரு விஷயமா, வேலை விஷயமா போகிறோம். ஆமாம், நியூ இயர் அன்னைக்கு வேலை இருக்குது எங்களுக்கு, அதனால் போகிறோம். அது எங்களுக்காக இல்லை, உங்களுக்காக நிறைய விஷயங்கள் தெரியணும் இல்லையா, அதுக்காக போகிறோம். அது என்ன வீடியோன்னு உங்கள் போக நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் டீ சாப்பிடலான்னு வெளியே போனேன், அதுக்குள்ள ஒரு கூத்து நடந்துச்சு. கூத்து நடக்கல, நீ மனுஷன் அந்த ஆளுக்கு தெரியுது, மனுஷன் நினைச்சிட்ட. அப்படி அவரு பூரி சாப்பிட்டாரு, அப்புறம் தோசையும் சாப்பிட்டாரு, அப்புறம் கலக்கி வாங்கின கலக்கியா ஆம்லேட்டா என்ன குழப்பமா இருக்கு, சார்ட்டே கேளுங்க அப்படின்னு அப்புறம் கூப்பிட்டு கேட்டா 2 பூரி தோசை ஆம்லேட்டு ஆஃப் பாயில். இது வயிறா என்னடா? ஒவ்வொரு வாட்டி இந்த வயிறை ஜூம்ல காட்டிட்டு இருக்கிற வயிறு வெடிக்காதடா. இல்ல இது ஆயோட பலம். ஆனா அவ டயர்டு, நல்லா டீ கடைக்கு போயிருந்துட்டான். சாப்பிட்டுட்டே இருக்கான் எந்த நேரமும். இப்படிதான் சாப்பிட்டே இருக்கானு. சாப்பிட்டாச்சு, திருப்பி கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம். மறுபடியும் பசி வந்துடுச்சு. டீ கடைக்குள்ள வந்துட்டாரு. இப்போ என்னன்னா, என் செல்லை அமௌண்ட்டு போட வேண்டான்னு உன் செல்லை மாற்றிட்டேன். இப்போ உன் செல்லை வாங்கு, வில்லன்ட்டு இருக்கு. எப்படி வாங்குவ? அமௌண்ட் போட்டு வரணும் கூட. வாங்கிட்டியா? ஏதோ ஒரு கிராமத்துல சாப்பிட்டாச்சு, டிஃபனு கிளம்பியாச்சுன்னு. எல்லாத்துலயும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருந்தது. வரும். நீங்களே சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டேன். ஏய், ஒரு விஷயம் தெரியுமா, கடைசி ஆப்பாயில் சொன்னல, அது 2 கரு இருந்தது. ரொம்ப பெரிய விஷயம். நீ தின்றது ஒரு கருவா இருந்தாலும் தின்னுவேன், 4 கருவா இருந்தாலும் தின்னுவேன். அந்த நீ சொல்லாம போனாலும் எங்கேயோ போயிட்டு நினைச்சு சார் சாப்பிட்ட கணக்கே சொல்லிங்க, சார் சாப்பிட்ட கணக்கே சொல்லிங்க. நான் கேட்குறேங்க. எங்க போனோம்? கொடிவேரி போனோம். இந்த ஒரு ப்ரமோஷன் முடிச்சுட்டு கொடிவேரி போயிட்டு நேரா வந்தோம். மீன் சாப்பிட்டோம். மீன் நல்லா இருந்துச்சு. ஆனா முள்ளு ஜாஸ்தி எங்களுக்கு. அவங்க எகிரில் போய் எல்லாம் கொடிவேரி போனோம். அங்க மீன் சாப்பிட்டோம். மீன் இன்னைக்கு கொஞ்சம் முள்ளு ஜாஸ்தி, சாப்பிடவே முடியல. வாழைத்தோப்புகள், அப்புறம் வாழை மரங்கள், தென்னை மரங்கள், அப்புறம் ஜனங்களு. என்னம்மா பண்ற? இயற்கையை ரசிக்கிறியா? சரி சரி. இயற்கை கொஞ்சம் ஃபீலிங் சொல்லுமா. பாருங்க, நம்ம ஊரில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி கிராமத்து சைடு தான் இந்த மாதிரி தோட்டம் துறவு அந்த மாதிரி பார்க்கலாம். அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். ப்ரமோஷன் பண்ண வந்திருக்கோமா. முயல், இதெல்லாம் முயல் ரத்தம் எடுத்து முடி வளர்கிற இடம்.